இந்த இடம் ஆந்திரால தான் இருக்கு. இது ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டலாக கட்டணும்னு நினைச்சிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த இடம் நிறைய ஆண்மாக்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதா சொல்றாங்க. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை தான் அனுஷாக்கு பீரியட்ஸ்னால ஏதோ மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கறது கூட காசு இல்லாமல் இந்த ஹாஸ்டல்லே இறந்து போயிட்டு தான் சொல்றாங்க. பேசி இந்த இடத்துல எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிக்க முடியல. நிறைய வித்தியாசமான சத்தங்கள் வந்துகிட்டே இருக்கு. நிறைய உறவுகள் எங்களால் பார்க்க முடியுது சுற்றி. கட்டி முடிக்கிற சமயத்தில் இறந்து போனதுனால இதுக்கப்புறம் இந்த பில்டிங்கை ஓப்பன் பண்ணாமல் விட்டாங்களாம். அது என்னமோ சொல்ல வருது. அனுஷா அண்ட் அவங்க அப்பா கூட வேற யாரோ இருக்காங்களோன்னு கிளியராக தோணுது. சரத்து எனக்கு தெரிஞ்சு நம்ம தனித்தனியாக போய் ஸ்பிட் பண்ணால் தான் தெரியும். இந்த ஃபாலோ பையா சரத்து அங்கே போய் நெருப்பு மேலே போகுது சரத்து. ஆனால் ஏன் தானே அது ஏ ஹலோ எவ்வளோ அது قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس من الجنة والناس من الجنة والناس من الجنة والناس. எங்க தெரியல. Hi Sergi, how are you? ஹாய் ஃபயாஸ், நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? I am always good. So when is our next project? என்னது? Our gym video reached 100k likes. When is the next project? 100k லைக்ஸா? நான் என் உடம்புல இங்கிலீஷ் பே ஏதாச்சும் புகுந்துச்சா? இங்கிலீஷ்ல பேசுற? No. I am planning to go for Dubai for job. That's why I am learning English. எதுக்கு? Going job for Dubai job. ஓ, இன்டர்வியூ கிளியர் பண்றது இங்கிலீஷ் கத்துன்னு இருக்கியா? Yes. தலைவர், அது இப்படி கத்துக்கூடாது. ப்ரொஃபஷனலாக கத்துக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. But I am not having time to go for outside classes. நீ கவலைப்படாத. நீ வீட்டில இருந்தே ஆன்லைன்லயே இங்கிலீஷ் ஈஸியா கத்துக்கலாம். அதுக்கான சொல்யூஷன் தான் இப்போ நான் உனக்கு சொல்ல போறேன். How ya? சரி, உனக்கு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. இந்த ஆப்போட பேரு Duolingo. இது வந்து ஒரு ஃப்ரீ லாங்குவேஜ் லேர்னிங் ஆப். இதோட இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா கேமிஃபைடா இருக்கிறதுனால லேர்ன் பண்றதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னாகவும் இருக்கும். இது எப்படி நான் யூஸ் பண்றது? இது யூஸ் பண்றது ரொம்ப ஈஸி. நீ ஜஸ்ட் ஒரு 10 நிமிடங்கள் ஸ்பெண்ட் பண்ணா போதும், ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்கலாம். அப்படின்னா இதுல இருக்க எக்ஸசைஸை உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ பிராக்டிஸ் பண்ணி கூட கத்துக்கலாம். இப்போ நான் அதை எப்படி பண்றதுன்னு காட்டுறேன் உனக்கு. நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்ன மாதிரி இதோட இன்டர்ஃபேஸ் வந்து செம்மையா டிசைன் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்றதுக்கே ஜாலியா ஃபன்னா இருக்கு. சரி, அதெல்லாம் ஓகே. இந்த ஆப்ல நான் மொத்தம் எத்தனை லாங்குவேஜ் இது மாதிரி லேர்ன் பண்ணிக்க முடியும்? இதுல லேர்ன் பண்றதுக்கு 40+ லாங்குவேஜஸ் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஸ்பானிஷ், பிரெஞ்சு, ஜெர்மன், இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. உங்களோட இங்கிலீஷை நீங்க இம்ப்ரூவ் பண்றது மூலியமா உங்களுக்கு பெட்டர் எஜுகேஷன், பெட்டர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அப்படி இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீஜஸ் கிட்ட நீங்க பேசும்போது பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். ஸோ இந்த ஆப் நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றேன். தலைவரே, தேங்க்யூ ஸோ மச். நீ சொல்றத பார்த்தா ஒரு நல்ல ஆப் மாதிரி தான் தெரியுது. இன்னைக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த Duolingo ஆப்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பின் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்களும் இங்கிலீஷ் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே தலைவரே, பாய், ஆல் தி பெஸ்ட். சீக்கிரம் இங்கிலீஷ் கத்துக்கோ. கண்டிப்பா விரைவில் துபாயில மீட் பண்றோம். டாடா. ஓகே, பை. பார்த்து வாயா.
யாரோ இங்கே பார்த்த மாதிரியே இருந்துச்சு. வா வா வா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் பேய் வீடியோ. இன்னைக்கு நம்ம ஒரு பயங்கரமான இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடம் ஆந்திரால தான் இருக்கு. இது ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டலாக கட்டணும்னு நினைச்சிருக்காங்க. ஆனா இப்போ இந்த இடம் நிறைய ஆன்மாக்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதா சொல்றாங்க. இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்க டைம்ல இங்க ஒரு வாட்ச்மேன் இருந்திருக்காரு. அந்த வாட்ச்மேனுக்கு 15 வயசு ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணோட பேரு அனுஷா. அவங்களுக்கு வந்து அம்மா இல்லை, ரொம்பவே ஏழ்மையான குடும்பம்ன்றதுனால அந்த வாட்ச்மேன் அவங்க பொண்ணும் நிறைய ஊரை சுற்றி இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சர்வை பண்றதுக்கு வேற வழியே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்து தான் சர்வை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல தான் அவங்கள நோட் பண்ணி தங்குறதுக்கும் இந்த இடத்துல இடம் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை தான் அனுஷாக்கு பீரியட்ஸ்னால ஏதோ மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கறது கூட காசு இல்லாமல் இந்த ஹாஸ்டல்லே இறந்து போயிட்டு தான் சொல்கிறாங்க. அதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அனுஷோட ஆன்மா இங்கே சுற்றிட்டு இருக்கிறது அவங்க அப்பா நல்லாவே உணர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் இந்த ஹாஸ்டல் கட்டி முடிச்ச அப்புறமும் நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி இருந்திருக்காரு. ஏதோ சில காரணங்களால் இந்த ஹாஸ்டல் கைவிடப்பட்ட நிலைக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த வாட்ச்மேனும் இங்கே இறந்து போயிருக்காரு. கடைசி வரைக்கும் இங்கே டியூட்டி பார்த்து இங்கே இறந்து போயிருக்காரு. ஸோ இப்போ அவங்க 2 பேரோட ஆன்மா இந்த இடத்துல இருக்கிறதாவும் அவங்களை அடிக்கடி நிறைய பேர் பார்க்கறதாவும் சொல்கிறாங்க இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்கள. ஸோ இன்றைக்கி நம்ம அனுஷா கிட்ட ஏதாச்சும் கம்யூனிகேட் பண்ணி அவங்க ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கு ஏதாச்சும் நம்ம உதவி பண்ண முடியுமான்னு பார்க்க போகிறோம். அண்ட் அவங்க அப்பாவும் கூட இருக்கிறதா சொல்கிறாங்களே, அதையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஏன்னா உள்ளே வந்ததே திக் நொடிகளாக இருந்துச்சு மெயின் ரோட்லேருந்து வரதுக்குள்ளே. பட் எனிவே இன்றைக்கி வந்து நம்ம கூட எக்ஸ்ப்ளோரிங்க்கு அப்துல் மை கூட. இந்த இடம் ஆந்திராவில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஆல்ரெடி ஆந்திராவில் வந்து நம்ம சில ஜின் வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ராயல் விகாரி மூலிமா இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ராயல் விகாரியுமே வந்து பேய் வீடியோ பண்ணிருக்கான். இவரோட பேர் வந்து அப்துல். அவனும் பேய் வீடியோஸ் பண்ணிருக்கான் நம்மள மாதிரி. அப்துலோட சேனல் லிங்க் డిస్క్రిప్షన్లో கொடுத்துருக்கேன், మరకం చెక్ பண்ணி பாருங்க. అబ్దుల్ ఫ్యూ వర్డ్స్ అబౌట్ దిస్ లొకేషన్. అన్న ఇది వచ్చేసి ఒక కన్స్ట్రక్షన్లో ఉన్నప్పుడు వాచ్మెన్గా ఉన్నప్పుడు ఆయన వర్క్ చేస్తున్నాడు. ఆ అమ్మాయి వచ్చేసి చనిపోయింది. దాని తర్వాత మేము వచ్చి ఎక్స్ప్లోర్ చేసాము. இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போன அப்புறம் லைஃப்ல எங்க எல்லாருக்குமே நிறைய நெகட்டிவான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருந்துச்சு. அதுவும் சொல்லணும்னா என்னோட ஃப்ரெண்ட் பாப்ஜி இதனால ரொம்பவே பாதிக்கப்பட்டான். அவனுக்கு நிறைய கெட்ட கனவுகள் தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த கனவுல ஒரு ஆன்மா வந்து இங்க வான்னு சொல்ற மாதிரியும் இந்த லொகேஷன் அடிக்கடி அவன் கனவுல வர மாதிரியும் இருந்துச்சு. ఇట్లా వాడికి ఇట్లా అవుతుంది, హెల్త్ బాగాలేకుండా ఉంది అంటే அதுக்கப்புறம் அவனை ஒரு மந்திரவாதி கிட்ட கூட்டு போயிட்டு நாங்கள் சரி பண்ணோம். ஆனா அதே மாதிரி கெட்ட கனவுகள் இப்போ எனக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு பயங்கரமான லொகேஷன். இங்க எக்ஸ்ட்ரீமான அமானுஷமான விஷயங்கள் நடக்கும். இன்னைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. உங்க கூட வந்தா மட்டும் தான் இந்த இடத்த பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்னு நான் இந்த லொகேஷனை பத்தி உங்ககிட்ட చాలా సఫర్ అవుతుంది అన్నమాట. ఇక్కడ சில ஸ்டோரிஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஹார்ட் ஈட்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டோரி இது. கேட்குறப்பே நான் இப்போ சொல்லிட்டு போய் எனக்கு மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு மேபி பார்க்கலாம் உள்ளே போய் கம்யூனிகேட் பண்ணி நம்மகிட்ட ஏதாவது பேச ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி. மற்ற வீடியோ மாதிரி இது இருக்காது. கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இருக்கிற பிரச்சனை அந்த மாதிரி போனால் தான் எனக்கே தெரியும். அதர் ஸ்டேட் அதர் லாங்குவேஜ் வேறு எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் தெரியும். பார்க்கலாம். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எக்ஸ்ப்ளோரிங் இப்போயே ஆரம்பிக்கலாம். அண்ட் ஆக்டிவிட்டிஸ் நடக்க ஆரம்பிக்குது. அங்கே உள்ள வரும்போதே சில சவுண்ட்ஸ்லாம் கேட்டுச்சு. ரோடு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறதுனால மேபி வெளியே இருந்து வருதோன்னு நினச்சோம். இல்லை உள்ளே இருந்தால் வருது. ரெடியாக இருக்கீங்களா? நாங்களும் ரெடியாக இருக்கோம். எனக்கு இன்றைக்கி பயத்தையும் தாண்டி ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆல்ரெடி இவன் சொன்ன மாதிரி இங்கே இருக்க ஆன்மா வந்து நம்ம ட்ரீமில் இந்த மாதிரிலாம் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதா சொல்கிறான். எனக்கு அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி எமோஷனலாக கனெக்ட் ஆகி சில ஆத்மா கிட்ட இருந்து போராடிட்டு இருக்கேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ரெடியாக இருக்கீங்களா? லெட்ஸ் கோ. சரத்து உள்ள யாரோ அழுகிற மாதிரி கேட்குது. வா வா வா. வா வா வா, பொறுமையா வா. ரொம்ப பெரிய இடமா இருக்கு. ஏதோ ஒன்று ஓடிச்சு அந்த ரூம்குள்ள. ఆ రూమ్ ఏమో క్రాస్ అయింది ఇంత ఇట్లా నాయా இருக்குமோ. అనుష మీరు ఉన్నారా అక్కడ? அனுஷா, ஒரு வேளை நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அறிகுறியை தர முடியுமா? சொன்னோடனே மேலேருந்து ஒரு வேலை ஃபாலோ ஆகுது பாரு. She speaks Tamil. You don't know. అనుష, మీరు ఇక్కడ ఉంటే మాకు 3 సార్లు ఏమొచ్చు సౌండ్ ఇచ్చి మీరని కన్ఫర్మ్ చేయండి. ఇంకొకటన్నా ఇక్కడ ఉండే మగాత్మ అనసూయలాగా కూడా బిహేవ్ చేస్తుంది. ఓకే ఓకే. లైక్స్ అనసూయ మెయిల్ గోస్ట్ లైక్ ట్రాప్ చేయండి. ஜன்னல் ஒரு உருவத்தை பார்த்தேன்டா.
క్లియర్గా క్యాప్చర్ பண்ணிட்டா క్యాప్చర్ నీకు లాంగ్వేజ్ చేస్తుంటాను. சரத்து யாரோ அழுகுறாங்க. క్లియర్గా అనిపిస్తుంది. అழுగుற சத்தம் நல்லாவே கேட்குது. ఎందుకు ఏడుస్తున్నారు మీరు? మీకు హెల్ప్ చేయాలనే మేము వచ్చింది ఇక్కడ. போய் மாட்டிக்காரு. அதுதான் சொல்கிறேன், அந்த ஜன்னலை தான் பார்த்தேன் நான் உள்ளே வரும்போது. అక్కడ మేము అది రిచువల్ టైప్ చేసింది కూడా అక్కడ சரத்து இந்த கேமரா நல்லா கிளாரிட்டி ஆச்சு. வா வா வா. டேய், ரெண்டு பக்கமும் சவுண்ட் கேட்குதுடா. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? தமிழெல்லாம் అనసూయ నీకు తమిళ్ వచ్చా? అసలు నిజంగానే ఇప్పుడు ఇది ఏడుస్తున్నది అనసూయనేనా లేకుంటే నన్ను ఇబ్బంది పెట్టి చూసిన ఆ మగ ఆత్మనా? తల తిద్దు అంత రూమ్కుల ఒక హెడ్ వచ్చింది బయటికి. இங்கே வந்துச்சு. அனுஷியா மட்டும்தான் இருக்கா இல்லை தங்கச்சி ஆயிஷா? ஒன்லி ஒன்று. అనసూయ ఉన్న ఆత్మ ఫాదర్ ఆత్మలో తెలియదు, తెలియదు. మేల్ గోస్ట్, మేల్ గోస్ట్. மரத்து போயா இருக்குமா? யாரோ என்கிட்ட பேசுன மாதிரியே இருந்துச்சு. தனியாக போய் ஏன் பேசிட்டு இருக்க? கூப்பிட்டாங்க. யாரோ கூப்பிட்டாங்களா? பேசி இடத்துல என்ன நடக்குதுன்னு எங்களால் புரிஞ்சிக்க முடியல. வித்தியாசமான ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. இந்த இடத்துல அப்துல் வீடியோ எடுக்கும்போது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு அனுஷியா தான் இருக்கிறதா அவன் நினச்சிருக்கான். பட் அனுஷியா கூட இன்னொரு ஆத்மாவும் இருக்குது. அதுதான் அவங்க அப்பாவோட ஆத்மாவாக இருக்கும்னு அவன் நினைக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆத்மாவுமே அனுஷியா எப்படி பிஹேவ் பண்ணுதோ அந்த மாதிரி தான் பண்ணுறதா அவன் சொல்கிறான். பட் இப்போ வரைக்கும் நமக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் வரல. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எல்லாரும் எம்டியாக தான் இருக்குது கேசனா. எல்லாரும் కంప్లీట్ కూడా అవ్వాలన్నది. కంప్లీట్ ఓపెనింగ్ కూడా కాకముందే ఆ అమ్మాయి చనిపోయిందంట. ఆ అమ్మాయి ఎప్పుడైతే చనిపోయిందో అప్పటి నుంచి ఇంకా దీన్ని ఇలాగే వదిలేశారు, ఓపెన్ కూడా చేయలేదు నేను. ஓகே ஓகே கைஸ், அப்துல் என்ன சொன்னான்னா, இந்த பில்டிங் கட்டி முடிக்கிற சமயத்தில் இறந்து போனதுனால இதுக்கப்புறம் இந்த பில்டிங்கை ஓப்பன் பண்ணாமல் விட்டாங்களாம். அனுஷா இறந்து போன அப்புறம் இந்த பில்டிங் ஓப்பனே பண்ணலையாம். அப்போதுலேருந்து அப்படியே இதே ஸ்டேஜில் தான் இருக்குன்னு மாதிரி சொல்கிறான். வெளியே வந்து போச்சு. அங்கே பாரு லாஸ்ட் ரூம் பாரு. வா வா வேகமா வா. போயிடு போயிடு. அனிஷா 2 ట్రాప్ చేయడానికి చూస్తున్నాను. அனுஷா லிட்டில் கேர்ள் அப்புறம் 15 வயசு பொண்ணு. 15 to 16. அனிஷா அத்லெட்டோ? అవునా அத்லெட்டோ అంటే అర్థం కాదు. அத்லெட்னா ரன்னிங்கா? ரன்னுரா? அதெல்லாம் கிடையாது. நல்லா ஓடுது. அனிஷா எங்கே போகிறோம்? பா சுற்றி சுற்றி ஐயோ, என்னையா சர்வசாதமாக நடந்து போகுது. அப்பாவும் பொண்ணு விளையாடுற டைமில் நம்ம வந்துட்டோம் போல. அப்பா அங்கே தான் இருக்காரு. வெளியே கத்தினா இருப்பாரு. அதான் இவங்க மாற்றி மாற்றி கண்ணாமூச்சி விளையாடுற மாதிரி இருக்கே பார்க்குறதுக்கு. அதோ அங்கே இருக்காரு பாரு அப்பா. எங்கே எங்கே
மனுஷா இவர் ஆத்மா சொர்க்கத்துக்கு போயா சொர்க்கத்துக்கு போறேதா? இல்லையா இங்கேயே சுற்றி இருக்காங்க அவங்க ஹெல்ப் பண்ணுமையா நம்ம? ஓ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ரூம். அந்த இடத்த சுற்றி எந்த பக்கம் பார்த்தாலும் நிறைய வித்தியாசமான சத்தங்கள் எங்களுக்கு கேட்டுகிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தூரத்துலேருந்து சில உருவங்கள் பார்க்குறதையும் எங்களால் உணர முடிஞ்சுது. ஆனால் இந்த ஆத்மா எங்ககிட்ட என்ன சொல்ல வருதுன்னு எங்களால் புரிஞ்சுக்கவே முடியாமல் ரொம்ப குழம்பி போயிட்டோம். ஒருவேளை இந்த இடத்துல மூணாவதாக ஒரு ஆத்மா இருக்கா, அந்த ஆத்மா இந்த ரெண்டு ஆத்மாவை கட்டுப்படுத்திட்டு இருக்கான்னு எங்களுக்கு தோண ஆரம்பிச்சது. இதை பற்றி நாங்கள் பேசிட்டு அடுத்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகும்போது தான் தூரத்துலேருந்து ஒரு உருவம் எங்களை பார்த்துட்டு இருக்கிறத நாங்கள் கவனிச்சோம். ஒருவேளை இந்த இடத்துல மாட்டிட்டு இருக்க இந்த அப்பா பொண்ணோட ஆத்மா எங்ககிட்ட ஏதோ உதவி கேட்க வருதோன்னு எங்களுக்கு தோண ஆரம்பிச்சது. ஏன்னா நாங்கள் உள்ள வந்ததுலேருந்தே சில உருவங்கள் தூரத்துல இருந்து எங்களை கவனிக்கிறது எங்களால் உணர முடிஞ்சது. ஒருவேளை அந்த ஆத்மாக்கள் நம்ம கிட்ட ஏதோ உதவி கேட்க வரத இன்னொரு ஆத்மா தடுக்கிறதாவும் நாங்க நினைச்சோம். ஏன்னா எங்களுக்கு அனுஷியோட ஆக்டிவிட்டிஸ் தூரத்துல மட்டும் தான் தெரிஞ்சது. சர்வசாதாரணமா போகுதுயா? ஒருவேளை அதான் அனுஷியாவா இருக்குமோ? வா அதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம். வா எது வா வா நம்மள அவன் சொன்ன மாதிரி கன்ஃபியூஸ் பண்ண தான் பாக்குது. எப்பா நம்ம பஸ் ஸ்டாண்ட் ரவுண்ட் நம்ம ரவுண்ட் அடிக்க விடுதுப்பா. பார்த்தியா நம்ம இப்படி போக அது இப்படி வருது. அவ்வளோதான், அது என்ட்ரன்ஸ்க்கே வந்துட்டோமே. நம்ம ஒன் வே இப்படி போயிட்டு இப்படி போகுது, அது அங்கிட்டு போயிட்டு இருக்கும். பார்த்தியா கூப்பிடுது பாரு. வா 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 எப்பா அங்க இருக்குது பாருப்பா. அனுஷா మేము ఇక్కడ వచ్చింది మీకు నచ్చలేదా? இரு What is this? வெளியே ఎవరన్నా ఉంటాங்களா? ఊరుగా ఎవరన్నా ఉన్నారా బయట? போலீஸ், ஆந்திரா போலீஸ். அவங்க அப்பா செக்யூரிட்டி ஆகல. ஆமாண்டா. சரத்து பேசி பார்க்கலாம். கோஸ்ட் பாக்ஸ் வச்சு கம்யூனிகேட் பண்ணலாமா? இந்த ஹாலில் பண்ணலாமா? வா. இப்படி பேசுகிற இடத்துல எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிக்க முடியல. நிறைய வித்தியாசமான சத்தங்கள் வந்துகிட்டே இருக்குது. நிறைய உருவங்கள் எங்களால் பார்க்க முடியுது. சுற்றி எங்கே பார்த்தாலும் ஏதோ நடந்து போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. அதனால் நாங்கள் இப்போவே இந்த கோஸ்ட் பாக்ஸ் செக்ஷனை ஆரம்பிக்கிறோம். இது மூலிமா நமக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன குழு கிடச்சா கூட அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஐடியா வரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு யார்கிட்ட பேச పోகிறோன்னு. అనుష మేము చూసింది మీరే అంటే మీతో మేము మాట్లాడాలని అభిప్రాయం పడుతున్నాము. ఇది గోస్ట్ బాక్స్. అయినో మీరు డైరెక్ట్గా మాతో మాట్లాడేది చాలా కష్టమని మీ ఎనర్జీని యూజ్ చేసి దీంతో మేము ఏమన్నా చెప్పచ్చు. ఓకేనా? అనుష మీరు మీ నైనా ఇక్కడే ఉన్నారా ఇప్పుడు? అవును అవును మీన్స్ ఆమాన్ అర్థం. మేము 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 మీ ప్లేస్కి వచ్చింది మీకు నచ్చలేదా? మేము ఇక్కడ ఉండకూడదా ఇప్పుడు?
హెల్ప్ అంటే తెలుగులేమి సహాయం. మీ ఆత్మ శాంతి అయ్యేదానికి ఏమన్నా సహాయం కావాలా మీకు? லைட் ஆஃப் பண்ணுங்க, நைட் விஷன்ல மூவ் பண்ணலாம். కోపంగా ఉంది. మీరు ఎందుకు కోపంగా ఉన్నారని మాకు అర్థం కావలేదు. బట్ నేను ఫస్టే చెప్పినా కదా, మీ స్టోరీని విని చాలా ఫీల్ అయినాం మేమందరం. మిమ్మల్ని డైరెక్ట్గా చూసి మీకేమన్నా సహాయం చేయాలని వచ్చింది మేము ఇక్కడ. చాలా కష్టంగా ఉంది. మీరు ఆత్మ ఇక్కడ ఉండకూడదు, మీరు ఎవరికి వెళ్ళాలి. ఓకేనా అనుషయ? ఫాలో அங்கே பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. கன்ஃபியூஷன் என்னாச்சு? திடீர்னு கோஸ்ட் பாக்ஸ் சுத்தமாக ஒர்க் ஆகலை. ஆஃப் ஆகிடுச்சு. எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், ஒர்க் ஆகலை. என்னென்ன புரியல. ஏன்னா அது புதுசு, எப்படி திடீர்னு ஒர்க் ஆகாமல் போகுது எனக்கு புரியலையே. இந்த கோஸ்ட் பாக்ஸே கண்ட்ரோல் பண்ணுற எனர்ஜி இருக்கோ இங்கே இருக்கிற ஸ்பிரிட்டுக்கு? கண்டிப்பாக தான் பதில் சொல்லக்கூடாதுன்றதுக்காக கண்ட்రోల్ பண்ணி యాక్ట్ பண்ணிடுச்சு. ஒர்க் ஆகలేదు, ஆன்சர் రాలేదు பாக்ஸில். அப்படி இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைஸையும் அதனால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இருக்காது இந்த மாதிரி ஸ்பிரிட்ஸுக்கு. கண்டிப்பாக எல்லாமே பண்ணணும். அவ்வளோ காஸ்ட்லியான கோஸ்ட் பாக்ஸே கண்ட்ரோல் பண்ணுதுன்னா பயங்கரமாக இருக்க மாட்டிருக்கு. எங்க இருக்காது தெரியல. சரத்து உனக்கு தான் கேமரா தெரியும். சரத்து லைட் இல்லாம ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. கை பிடிச்சா ஆன் பண்ணியா? இக்கட்டான சூழ்நிலையில் ஆன் பண்ணி தோலிங்களா? சவுண்ட் அதிகமாக கேக்குது. காசு ஏதோ சொல்லி மாச்சு போறா. தட தடன்னு என்னையா அது? அங்கிருந்து எடுத்து வந்துச்சுடா. ஓ எப்படா இங்க தானே இருந்த நீ என் கூட? அப்பாவா யாரும் தெரியலடா. காதுல நீ செத்து போயிடும் அப்படின்னு அந்த மாதிரி அப்படி இழுத்துன்னு போயிடுச்சுடா. ஏன்டா நம்ம என்னடா பண்ணோம்? ఇలాగే జరుగుతుందన్నా. తోసేయడము, ఇడ్లీ చేయడము, అది గోస్ట్ కూడా ఇలా వెళ్తుంది అన్నమాట. ఓకే, స్లీప్ లో వెళ్తుంది. எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தா సరదా ఏమి నేను ఇది వెళ్తుని పోనావు నువ్వే? నేను ఏం చేయలేదు. ఎందుకు అటాక్ చేస్తున్నారు? ప్రతిసారి హెల్ప్ చేద్దామని వచ్చినా కూడా మీరు ఎందుకు ఇట్లా అటాక్ చేస్తారు? கோவம் வந்துருக்குல்ல அவங்களுக்கு, காப்பாற்ற முடியல, தன் பொண்ணை வந்து காப்பாற்ற முடியல, அந்த ஃபீலிங்ஸ்லாம் கூட முடியலாம்.
లేకుంటే ఇంకా ఏదైనా స్టోరీ జరిగిందేమో అన్న మనకు బయట చెప్పిన స్టోరీ కానీ ప్రతిసారి వచ్చినప్పుడల్లా కోపడుతున్నారంటే మేబీ ఇంకా ఏదైనా సమ్ అదర్ ఆత్మ కంట్రోల్లో ఉందో ஆன்மா சம்திங் ஏதோ జరిగిందన్న அது తెలియాలి மேபி என்னன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா இங்கே இருக்க அந்த 2 ஆன்மா விட இன்னும் பவர்ஃபுல்லான ஆத்மா இங்கே வந்து இவங்க 2 பேரும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கலாமோ ஒருவேளை. ஏன்னா அவங்களுக்கு அட்டாக் பண்ணுன்ற எந்த இன்டென்ஷனும் கிடையாது. இயற்கை மரணம் தான் அந்த குழந்தை இறந்து போனது. சரத்தி எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்பிட் பண்ணி போனால் தான் கரெக்டாக இருக்குன்னு தோணுது. இல்லை எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த ஆன்மாரே அட்டாக் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் ரிப்பீட்டடாக. ஸோ விசில் கொடுத்தது அவங்க அப்பா. இப்போ நீங்கள் இழுத்துன்னு போகிறது வேறு ஏதோ பயங்கரமான ஆத்மா. அது அவங்க ஹెల్ప్ பண்ணக்கூடாதுன்னு ఇங்கே వచ్చుకున్నాం. వాళ్ళని ఇక్కడే పెట్టాలని ప్రయత్నిస్తున్నాం. వాళ్ళని పెట్టాలి, వాళ్ళని కంట్రోల్ చేసుకోవాలి అని చేస్తుంది. అది అది ఎందుకు చేస్తుంది ఏమనేది అస్సలు అర్థం కావట్లేదు. நம்ம ஹெல்ப் பண்ணோம் ஏதாவது அப்போனா இங்கே இருக்க இன்னொரு ஆன்மாவை நம்ம வந்து ஓட ஒன்றும் லைட் ஆன் பண்ணிக்கோ. டிஃப்ரெண்ட் அటు பக்கம் நீ கீழே விழுந்து கிடக்குற அவ்வளோ தூரத்தில் நடந்து போயிட்டு இருக்கா அந்த உருவம். నువ్వు ఒకసారి రూమ్స్ కూడా గమనించన్నా. లైక్ అంటే ఎవరు రారు చూడు, ఒకవేళ డే టైంలో కూడా రావడానికి ఎవరు పెద్దగా ఇది చేయరు. అదే ஆக்சுவலாக எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. பட் இதை மட்டும் எங்களால் கெஸ் பண்ண முடியுது. அப்துலும் அதே தான் சொல்கிறான். மேபி இங்கே அனுஷியாண்ட் அவங்க அப்பா கூட வேறு யாரோ இருக்காங்களோன்னு கிளியராக தோணுது. கன்ஃபார்ம் இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம சின்னதாக ஒரு விஷயம் பண்ண போகிறோம். கேண்டில் இருக்குல்ல, இந்த இடத்துல அனுஷியா அண்ட் அவங்களோட அப்பாவோட ஆத்மா மட்டும் இல்லாமல் 3ஆவதாக ஒரு ஆத்மா இந்த இடத்துல இருக்கிறத எங்களால் உறுதிப்படுத்த முடிஞ்சது. இருந்தாலும் இதை உறுதிப்படுத்த கேண்டில் வச்சு அனுஷியாவுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கணும்னு நாங்கள் நினச்சோம். இப்போ நாங்கள் கேண்டில் ஏற்றிருக்கோம், அங்கே ஒரு கேமரா வச்சுருக்கோம். அண்ட் நாங்கள் கொஞ்ச நேரம் வெளியே போய் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த இடத்துலலாம் நடக்குதுன்னு. అనుషియా 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 నైనా మీరు ఇక్కడ ఉంటే మీకు ఒక ఛాన్స్ ఇస్తాము. అనసూయ అండ్ అలాగే వాళ్ళ నాన్న ఆత్మ இந்த இடத்துல அனுஷியாவோட அப்பா நீங்கள் 2 பேரும் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துலேருந்து நீங்கள் வெளியே போகணும், உங்களோட ஆத்மா சாந்தி அடையணும், இல்லை 3ஆவதாக இருக்க ஆத்மா கிட்டேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கேண்டில் மூலிமா எங்ககிட்ட இதை உறுதிப்படுத்தலாம். మీరు చేయాల్సిందల్లా ఒకటే, ఇక్కడ 2 మేము క్యాండిల్స్ వెలిగించున్నాము. ఆ 2 క్యాండిల్స్లో ஏதோ சில காரணங்களால் நீங்கள் எங்கள் முன்னாடி வரத்துக்கு பயப்படுறீங்கன்னு எங்களுக்கு புரியுது. அதனால தான் இந்த கேண்டலை நாங்கள் வச்சுருக்கோம். இந்த கேண்டலை நீங்கள் அணைச்சி காமிச்சிங்கன்னா உங்களுக்கு உதவி தேவைப்படுதுன்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உதவி பண்ண முயற்சி பண்ணுவோம். ஓகே, கன்வே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நம்ம லாஸ்ட்டுக்கு போயிடலாம். வா 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 ஃபயஸ். நைட் விஷன் ரெக்கார்ட் ஆகும். ஏன்னா அதுக்கு வந்து நம்ம முன்னாடி வரத்துக்கே தயங்குறாங்கன்றப்போ நம்ம இப்படி தான் பண்ணி ஆகணும். மேபி கேமராவில் கேப்சர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பார்க்கலாம். பேய்க்காக வெயிட் பண்ணுற ஒரே குரூப் நம்மளாக தான் இருக்கும். அதில் ஓ இந்த பக்கம் பார்க்கலாம். சத்தம் வருது, நம்ம கேண்டில் வச்சு எடுத்துறேன். இங்கே பார்க்கலாம். யாரா அது? இவங்க தான்டா பாவீங்களா? பார்த்தீங்களா? ஆமாம், நான் பார்த்தேன். கேமரா நல்லாவே ரெக்கார்டாக இருக்கும். அது என்னமோ சொல்ல வருது. இழுத்துன்னு போயிடுச்சு அவங்கள்ட்ட, சும்மா விட மாட்டாங்க. அச்சு ஆமாம் மச்சான், எப்படா அது உனக்கு எப்படி இருந்துச்சு? ஆள் கைப்பிடிச்சி எடுத்த மாதிரி இருந்துச்சா? ஆமாண்டா, அப்படி ஏதோ ஒரு காற்று வந்து அப்படி இழுத்துன்னு போனால் எப்படி இருக்கும்? சூறாவளி காற்றாச்சா எப்படி இழுத்துன்னு தள்ளுவாங்களா, அதே மாதிரிடா. உனக்கு தான் டார்கெட் வச்சுருக்குங்க. டேய் நம்பரை அடிச்சு செம்பேஸ்டாங்க. நான் போய் பார்க்கலாமா கேண்டில் அணைஞ்சிருக்கா இல்லையாண்ணா?
நம்ம மனுஷங்களை எப்படி மச்சான் வீக்கான ஒரு பர்சனை ஸ்ட்ராங்காக இருக்க ஒருத்தன் வந்து கண்ட்ரோல் பண்ணி அவனுக்கு தேவையான விஷயங்களை வந்து சாதிச்சுப்பானுங்க. அதே மாதிரி ஆத்மாக்களும் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போ நான் வீக்கா? நீ இல்லைடா, இங்கே இருக்க ஆத்மா வீக்காக இருக்கிறதுனால அவங்களை கண்ட்ரோல் பண்ண. ஆமாம், புரியுது. ஒரு அடிமை மாதிரி கூட வச்சுட்டு இருக்கலாம். ஓகே ஓகே. தெரியுது சார், அது கேப்டே வச்சுட்டு தான் இருக்கேன். கேண்டில் செஷன் நிறைய ஒன்று. She is coming. கேண்டல் அப்படி நின்று தான்டா இருக்கு கேண்டல். ஆ நம்ம கெஸ் பண்ணது கரெக்டாக போச்சுடா கடைசியில். மொத்தம் அந்த லிமிட் டைம் எல்லாம் பண்ணி ஆகணும். பாவம் ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தாங்க. Coach. అన్న నా డౌట్ ఏంటంటే ఇప్పుడు ఒకవేళ అనసూయ వాళ్ళ ఫాదర్ ఇద్దరు హెల్ప్ కోసము అది అరిపినా కూడా ఇక్కడ ఉండే చెడు ఆత్మ మనల్ని డిస్టర్బ్ చేయడానికి కన్ఫ్యూజ్ చేయడానికి అందుకోసం కూడా మేబీ అది ఇంకోటి అరిపిండొచ్చు కదా. అలా కూడా ఉండొచ్చు. బట్ ఐ థింక్ వాళ్ళు దీంతో మనకు చెప్తారు. இல்லை ஹெல்ப் கேட்குறாங்க. அவன் டென்ஷன் ஆகிறான். கெட்டால் நம்ம டென்ஷன் ஆகுது. இப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? How many spirits here? How many spirits here? ఐ థింక్ 2. అప్పుడు ఇప్పుడు వచ్చేసి 3 ఉన్నట్టు. சரத்தை எனக்கு தெரிஞ்சு நம்ம தனித்தனியாக போய் ஸ்பிட் பண்ணால் தான் தெரியும். அப்போ ஒன்று பண்ணலாம். நானும் 5 hours அந்த கொடூர ஆத்மாவை தேடி போகிறோம். ஓகே. நீயும் அப்துல்லும் முடிஞ்ச அளவு கம்யூனிகேட் பண்ணி కొంచెం అట్రాక్టివ్గా పేసి ఉங்கగిட்ட వర வைக்க ట్రై பண்ணுங்க. అబ్దుల్ కొంచెం ఎమోషనల్గా మాట్లాడి వాళ్ళకు నమ్మకం ఇచ్చి ఏమైనా కమ్యూనికేట్ చేయండి. ఓకేనా? చూడండి పరంగా పరు ఇరు ఫేస్ కిట్ట పోవాలి. ఫోన్లో జూమ్. ఎవరిది? ఇలా మీరు చేస్తే ఇక్కడ ఉండరు మీరు. పాపం. ఆ చిన్న పిల్ల 9 వదిలేయండి. ఏం కావాలి మీకు? వాళ్ళ ఆత్మని వదిలేయండి ఇక్కడ నుంచి. లేకపోతే మీరు ఇక్కడ ఉండరు. రేపు వస్తాం మేము ఇక్కడ. ఒక పెద్ద మంత్రవాడిని పిలుచుకొని వచ్చి మిమ్మల్ని ఇక్కడ నుంచి పంపేస్తాం. తర్వాత నీ ఆత్మని కూడా బంధిస్తాం. ఇప్పుడు నువ్వు అందరి ఆత్మలు ఎలా బంధించి ఇబ్బంది పెడుతున్నావో అలాగే నీ ఆత్మని బంధించి ఇబ్బంది పెడతాము. என்னால் ஒன்றுமே మర్యాద ఇక్కడి నుంచి వెళ్ళిపోతే బాగుంటుంది. వాళ్ళిద్దరిని వదిలే. இல்லை. ஒருத்தவனை அரைச்சி இருந்து சுடுகாட்டில் போட்டுவோம். ஓகேடா, பார்க்கலாம். ஃபிட் ஆகலாம். போயா வெற்றி திரும்பியா அவனை காலி பண்ணுறப்பியா? லாங்குவேஜே எனக்கு தெரியாது, என்னத்தை காலி பண்ண. பரவாயில்ல. நீங்கள் கோபுரம் எடுத்து போகிறீங்களா? அப்துல் మన ఇంటి పక్కన நைட் டியூஷன் எடுத்துக்கலாம்யா. நான் எடுத்துறேன். பார்த்து சரி, பயம் ஒரு போர்ஷன் இருக்கு, மேலே ஒரு போர்ஷன் இருக்கு, போய் பார்க்கலாம். కరెంటు అనండి. కరెంటు. అనుషా ఎక్కడ ఉన్నావు నువ్వు? 2 brothers coming for help you. ஏய், இங்கே இருக்க அந்த கெட்ட ஆன்மாவை கோபப்படுத்துற மாதிரி ஏதாச்சும் பண்ண முடியுமா? ஏதாச்சும் ரொக்கையாக போட்டால் அது கோவப்படும். சீரியஸாவா?
நிஜமாக தான் ஜின்னுங்களுக்குன்னு இல்லை, பொதுவாக எந்த கெட்ட ஆத்மாவாக இருந்தாலும் அதுங்க அது கோபம் வரும். అనసూయ ఏడుస్తున్నది నువ్వేనా? నీ ఆత్మ ఇక్కడి నుంచి వెళ్ళిపోయింది అనుకున్నాను, కానీ ఇక్కడే ఉన్నట్టు నాకు మళ్ళీ అనిపిస్తుంది. అసలు నువ్వు చనిపోవడమే చాలా బాధాకరము. ఎందుకంటే అమ్మాయిలు చాలామంది సఫర్ అవుతూ ఉంటారు ఈ ప్రాబ్లంతో, పీరియడ్ ప్రాబ్లంతో ఇలా. అలాంటిది మాట్లాడు. எனக்கு புரியுது. ஆனால் இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு இதுதான். எல்லா பெண்களுக்குமே இது வரும். இது அப்போலாம் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஏன்னா எங்கள் வீட்லேயும் அம்மா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அவங்க வீட்லேயும் சிஸ்டர், பிரதர்ஸ், அம்மா எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வழி வந்து இறந்து போகிறப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. కంటిన్యూస్లీ క్రైయింగ్. அனிஷா டோன்ட் க்ரை. అనసూయ டோன்ட் க்ரை. நான் சாக்லேட்டு வாங்கிட்டு வரேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம். அப்படின்னா இங்கேருந்து வெளியே போனாலும் சொல்லு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس. கேண்டல் ஆட்டோமேட்டிக்காக எரியுது. நம்மளை தான் டார்கெட் பண்ணது. மினல் ஜின்னதி வன்னாஸ், மினல் ஜின்னதி வன்னாஸ், மினல் ஜின்னதி வன்னாஸ். யோ அது கோவம் வருது. கவருது, அதான் அணைஞ்சிட்டு இருக்கு மறுபடியும். வா லாஸ்ட்டுக்கு வா. சூப்பர் எஃப்எஸ் பேங்களே ஒரு பத்திரியா நீ மறுபடியும் எரியுதியா? என்னயா இது? அணைச்சு எரிய வச்சு பயன்படுத்தினது நம்மள. மறுபடியும் அணைஞ்சிச்சு பார்த்தியா? மறுபடியும் எரியுது பாரு. சாத்து உன்னைய கொல்லாம நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக எரிஞ்சு உன்னைய கொல்லாம இங்கேருந்து போக மாட்டோம். தெலுங்குல சொல்ல. నడిగామ ఇంకెందు పోమాటం చూడమా? నేను చంపేయకుండా ఇక్కడ నుంచి మేము పోగము. என்னையா இது? ட்விஸ்ட் மேலே ட்விஸ்டாக இருக்குது இந்த இடத்துல. இந்த ஃபார் பயாஸ் சார் அங்கே போய் நெருப்பு மேலே போகுது பார்த்தாரு. ஓ மை காட். ஐயோ இது கொஞ்சம் பயங்கரமானதாக இருக்க மாட்டிருக்கியா? ஒரு ஜின்னா இருக்குமோ தெரியல. ஜின்னு கூட இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணலாம் ஆத்மாக்களை. பண்ணோம். ஜின்னில் நிறைய வெரைட்டி இருக்குது. இது ஒரு புது வெரைட்டியாக இருக்க மாட்டிருக்கு. நெருப்பு மேலே ஆகாயம் வரைக்கும் போகுது. ஸோ நெருப்பும் மீட் பண்ணுதியா? கேட்குது. என்ன ஃபயாஸ், நீ ரொக்கையா சொன்ன உடனே தான் ஆக்டிவிட்டி சரியாகுது, கோவப்படுது, ஃபயர்லாம் வருது. ஓடு. ஏய் இங்கே கத்துதியா? பக்கத்துலையா? எங்கயா? இந்த பக்கம் போயிடுச்சாட்டுதியா? என்ன ஃபயாஸ், ஜின்னா இருக்குமா ஒரு வேளை? சரியாக சொல்ல தெரில. கம்யூனிகேஷன் பண்ணால் தான் கிளியராக தெரியும். எதுவாக இருந்தாலும் லாங்குவேஜ் ப்ராப்ளம் வேறு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு ருக்கையா கேட்டால் அது பயப்படுது. ஃபயாஸ் அவனுக்கு போனானுங்களே, அதுக்கு பின்னாடி ஒரு ரூம் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்களே. என்னையா சொல்கிறேன்? ஆமாம், நான் இக்கடவே இருக்கேன். ఓకే అక్కడ పో. ఓకే, నీ ఫాదర్ గిட்ட కమ్యూనికేట్ பண்ணு. ఓకే ఓకే ఐ యామ్ కమింగ్.
అన్నా ఏందన్నా అది ఏ హలో ఎవరు అది ఎవరది నా ముందర ఉన్నది క్లియర్గా వెళ్తున్నారు రే గైస్ 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 చూడండి అన్నా అన్నా నీకేమైంది மறுபடியும் அங்கே பாங்க அவனுங்க நோக்கி போத போலையா அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகுது பின்னாடி அவங்கள ஃபாலோ பண்ணி தான் போதும் வா சைலண்டாக மூவ் பண்ணி போகலாம் அப்புறம் வா 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 அது எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி இருக்கு. இங்கிருந்து கேண்டலும் காணும். ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக இருக்கே ஃபயாஸ், நான் நினச்சே பார்க்கல. ஒரு உருவத்தை நான் பார்த்தேன்ப்போ, அதோடைய முகம் மட்டும் இப்போ நெருப்பு மாதிரி எரிஞ்சுது. எரிஞ்சிட்டு அப்படியே விளர போச்சு. கைஸ் லிட்டரலாக நாங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு டவுட்டில் தான் நான் கேட்டேன், ஒருவேளை ஜின் கண்ட்ரோல் அது இருக்குமான்னு. இவர் ருக்கையா சொன்னதுமே ஆக்டிவிட்டிஸ் அதிகமாகுது, வித்தியாசமாக இருக்குது. ஜின் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி ஃபீல் ஆனது. ருக்கையா இல்லை, ஜஸ்ட்டு சாதாரணமான ஒரு குரான் வசனம் தான் அது. ஜின்னு சம்மந்தப்பட்ட விஷயம் தான். நம்ம அதை பற்றி பேச பற்றி ஆக்டிவிட்டி கொஞ்சம் பயப்படாதுல்ல. குல் அஊது பி ரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன் நாஸ் மினல் ஜின்னதி வன் நாஸ் மினல் ஜின்னதி வன் நாஸ். வெளியே போ, இங்கேருந்து வெளியே போயிடு. ఇక్కడ నుంచి போ போ வெளியே, ఇక్కడ నుంచి వెళ్ళిపో. உன்னால எதுவும் இங்கே பண்ண முடியாது. இங்க இருந்து நான் சாவடிச்சிருவேன். வெளியே పో இங்கிருந்து. ఇక్కడ మీరు ఉంటే చంపేస్తాం మిమ్మల్ని. ఇక్కడ నుంచి పొండి, వాళ్ళని వదిలేయండి. పాపం వాళ్ళు, మీకు ఏమైనా కావాలంటే మేము ఇస్తాము. అవునా ఏడుస్తుందా? అనసూయ ప్లీజ్, అనసూయ కానీ లేకుంటే ఇక్కడ నుంచి చెడు ఆత్మ కానీ జగన్ అన్న ఏం చేయొద్దండి. జగన్ నన్ను ఇబ్బంది పెట్టద్దండి. கஷ்டமாக இருக்குது. நான் వెళ్దామా అన్న వాళ్ళ దగ్గరికి వెళ్దామా? ఇక్కడ నువ్వు చూసావా తనని చూసావా? ఇక్కడే ఉండింది తను. மனுஷா ரிலாக்ஸ் அண்ணா, ஜாகிரதை அண்ணா. ஓகே, அவன் என்ன பண்ணுவோம்? மனுஷா என்கிட்ட வந்து நீ தான் கன்ஃபார்ம் தெரியும். நீ வந்து மயக்கம் வருது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்போ நீ எவ்வளோ கஷ்டப்படுவ? దయచేసి మనసారా కోరుకుంటున్నాను, అన్నని ఇబ్బంది పెట్టద్దండి. వాళ్ళు మీకు హెల్ప్ చేయడానికి రాష్ట్రం దాటి మరీ వచ్చారు. తమిళనాడు నుంచి తెలుగుకి మనకు వచ్చారు మీకు హెల్ప్ చేద్దామనేసి. కానీ మీరు అన్నని అటాక్ చేయడం కానీ అన్నని ఇబ్బంది పెట్టడం కానీ చేయొద్దండి. అక్కడ చూడు, అక్కడ చూడు, క్యాప్చర్ అయ్యింది. క్యాండిల్ ఇక్కడికెలా వచ్చింది? இப்போ வெளியே வா, இன்னொரு தானே இருக்க. சரத்து லைட் எடுத்துட்டு மேலே போகாத. மேலே எதுவும் இல்லை, எம்டி தான். ஐயோ, நம்ம சொன்னதுமே ரியாக்ஷன் அமைதியாயிடுச்சா பயஸ்? பயந்துருச்சா? சொல்ல முடியாது. ஏன் கல் எடுத்துக்கே போடுற? அது மண்டை உடைக்கலான்னு பார்த்தேன். இவர் இல்லை, அங்கே பாருன்ற விண்டோ.
தண்ணியாயோ 4 பேரா வந்துமே தண்ணி கட்டுது. ஃபேஸ் ஒரு ரூம் விடாமல் எல்லாத்தையும் செக் பண்ணலாம். ஒரே ஒரு ரூம் கூட மிஸ் ஆகக்கூடாது. வேகமாக செக் பண்ணலாம். வா, கன்ஃபார்ம் ஏதாவது க்ளூ கிடைக்கும். இங்கே பாரியா, ஒத்த செருப்பு. ஒத்த செருப்பு மட்டுமா இங்கே இருக்கு? என்னென்னமோ கண்டிப்பாக எவனாவது இங்கே முந்துக்கிறா சப்பல்னே கொட்டான். நின்னி கண்டிப்பாக எவனா இங்கே வந்து சப்பா எத்தாடி செருப்பால் அடிப்பான். வந்தானே இப்போ முன்னாடி. Ghost or fear of chappals. I am a football player. மாட்டினேன்னு வச்சுக்கோ, உன் மண்டையை இந்த மாதிரி வச்சு பிறந்து விளையாடுவேன் பார்த்துக்கோ. தேவையாது கொஞ்ச நேரத்தில். வேறு பாட்டு பாடுதியா? அதான் அது உங்கள் ஜோக்கர் பண்ணியா நினச்சா சரியுது. என்னையா பயம்புத்துறேன்னு. வாயா வாயா, ஒரு ரூமா பார்க்கலாம். வாயா. சீக்கிரம் சீக்கிரம், டைம் இல்லை. பாட்டெல்லாம் உடச்சிருக்க. நான் பார்க்குறேன். ஏய் மனுஷா, ఏ రూమ్లోకి వెళ్ళింది? ஏன் வேணும் உனக்கு? செப்பு அந்த போட்டு சொல்லிடுறேன் நான். என் உயிர் போனாலும் பரவாயில்ல. இங்கே தான் நான் பார்த்தேன். வா வா மனிஷா, நீ இங்கே வா வா வா. அங்கே போட்டுடலாம். வா. ఓకే. ஒரு ஃபீலிங் எமோஷனலாக உள்ளது. అవును. కంట్రోలింగ్ మీ. మేబీ అటాక్ చేయడానికి ట్రై చేస్తుందేమో. అంటే నీ బాడీలోకి రావాలని ట్రై చేస్తుందేమో. மயக்கம் மீன்ஸ் நிஷா, அந்த கேண்டில் கிட்ட வாங்க. இப்போ முடிஞ்சா நான் ஒட்டி பற்றிக்கிறேன். இங்கே பாரு, ஏதோ பானெல்லாம் உடஞ்சிருக்கு. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. சில வீடியோஸில் நான் வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன். ஏஞ்சல்னு சொல்லி ஒரு ஸ்பிரிட்டு, நல்ல ஸ்பிரிட்டு தான். ஒரு நல்ல ஜின்னு வச்சுக்கோங்க. நம்ம ஏதாவது ஹெல்ப்புக்கு கூப்பிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ஜின்னு கிடையாது, ஒரு ஸ்பிரிட்டு தான், நல்ல ஸ்பிரிட்டு. 3 வாட்டி சொன்னோம்னா, அவங்க பேர் சொல்லி கூப்பிட்டோம்னா இங்கே வருவாங்க. அவனை வர வச்சு ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமா? பண்ணலாம். இருக்க எல்லா ஆப்ஷனும் ட்ரை பண்ணி பார்ப்போம். யாராவது அந்த கேண்டில் கிட்ட வாங்க. அந்த கேண்டில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். అన్నా డబల్ 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 கேண்டில் எடுத்துன்னு போயிடுச்சு. క్యాండిల్ తీసుకెళ్ళిపోయింది. அனுஷா கன்ஃபார்ம் இங்கே தான் இருக்கு. அனுஷா கேண்டில் எடுத்துன்னு போயிடுச்சு. அனுஷா మరి ఇక్కడ కనిపించింది? அவங்க அப்பா வரலாம் மேபி. இல்லை அந்த டாலுஷா கூட இருக்கலாம். ஐயோ எனக்கு முடியல. ఫ్రెండ్స్, క్లియర్గా 2 ఆత్మలు చూడండి. ఒక ఆత్మ వచ్చేసి క్యాండిల్ తీసుకెళ్ళి వెళ్ళిపోయింది. ఒక ఆత్మ అక్కడే తొంగి చూస్తుంది. సత్యமாக என்னால் முடியல. மயக்கம் வருது எனக்கு. ఎమోషనల్గా అన్న రెస్ట్ తీసుకుంటావా? కూర్చుంటావా కొద్దిసేపు? లేక అక్కడికి వెళ్దామా? హెవీ యాక్టివిటీస్ అంగదా. భయపడుతున్నారా మమ్మల్ని చూసి? ஜின் மன்னன் உன்னாடு கிடையாது. எனக்கு உங்களுடைய உதவி வேணும். நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே எனக்கு வந்து ரொம்ப பெரிய பிரயோஜனமாக இருக்கும். 2 ஆத்மாக்கள், 2 பாவப்பட்ட ஆத்மாக்கள் இங்கே மாட்டிகிட்டு இருக்காங்க.
ஒரு கொடூரமான ஆத்மாவுடைய பிடியில் அந்த 2 ஆத்மாவும் இங்கே இருக்காங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இவங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு விடுதலை கிடைக்க பேருதவியாக இருக்கும். உங்களை நம்பி கூப்பிடுறேன். நீங்கள் வந்தீங்கன்னா தான் இவங்க வந்து தப்பிக்க முடியும். கண்டிப்பாக இவங்களுக்கு நீங்கள் உதவி செய்வீங்க நம்பி கூப்பிடுறேன். ஏஞ்சல் 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 జగనన్న జగనన్న ఏమవుతుంది? అన్న ఏ జగనన్న అన్న 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 కొద్దిసేపు రా. ఏ అక్కడ హెవీ రాన్న రాన్న అన్న గైస్ అన్న పడిపోయారు. யாரையா அந்த ஏஞ்சலு? என்னென்னமோ சொல்கிற. வருதியா ஏதோ ஒன்று. செருப்பு இருக்கா? அதுதான் ஏஞ்சல். என்னையா சொல்கிற? இதான் ஏஞ்சல். காலமையா? అన్న జగన్ మైకం వస్తుంది. మైకమా? అయ్యో எங்க எங்கடா ஜெகன? அவங்க என்னடா பொண்ணு இருக்கு ஜன்னல? ஜெகா ஏய் இறங்கு மச்சான். ஏதாவது மந்திரம் ஊத்தியா? أعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. வருதியா அது? உள்ள எந்திரி சார் இங்கே போயிடலாம். வா இங்கே போயிடலாம். வா ஜெகனை பிடிச்சிக்கோ. இந்த வேலை ஏஞ்சல் பார்த்துக்கோ. வா ஜெகனை பட்டு வா. வெளியே போகிற வழி தானே? ஆமாம் வா. வா ஒரு நிமிஷம் ஜெகன். சிக்கிட்டா வழி இதான வழி. அங்கிட்டு தான் உங்களுக்கு. ஐயோ சரத் என்ன பண்ணுற? நில்லு அங்கே நில்லு. అన్న పోదాం. அனுஷா நைனா, உங்கள் ஆத்மா நிம்மதியாக சாந்தி அடையும் நான் நம்புகிறேன். கடல் விட்ட வேண்டிக்கிறேன். எங்களால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு பண்ணியிருக்கோம். நீங்கள் நிம்மதியாக இருக்கணும். வாழும்போது தான் கஷ்டப்பட்டு வாழ்ந்தீங்க. உங்களோட மரணமும் இவ்வளோ கொடூரமாக இருக்கும்னு நினைக்கல. ஏன்னா வாழ்க்கையில் பாருங்கள், கடவுள் இந்த மாதிரி ஆட்களை தான் சோதிக்கிறாங்க. நீங்கள் இறந்து போயாச்சும் இனிமேல் நிம்மதியாக இருக்கணும்னு நாங்கள் கண்டிப்பாக கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறோம். எங்களால் முடிஞ்சது உங்களுக்கு பண்ணியிருக்கோம். பாய் ஏஞ்சல், தேங்க்யூ ஸோ மச். ஐயா என்னையா நீ ஏஞ்சல் தேங்க்யூ ஸோ மச்னு சொல்லும்போது வெளியே அந்த உருவம் வந்துச்சு, நான் பார்த்தேன். ஷோ தான் பாரு. பாய் சொல்கிற மாதிரியே இல்லை. ஆமாம் அப்படி தான் இருக்கு. எனக்கு கூட சொன்னது இல்லையா? ஓகே பாய். பாயெல்லாம் சொல்லுது உன் ஏஞ்சல். கேர்ள் ஃப்ரெண்டாக தான் உங்களுக்கு ஏஞ்சல்? இல்லை கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அட பாவி, கையை பிடிச்சி பார்க்கலாம். கை சொல்கிற இதோட இந்த வீடியோ முடிச்சுங்க கிளம்புறோம். லாஸ்ட்டாக எதிர்பார்க்கவே இல்லை, ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் அனுஷாவும் அவங்க அப்பாவும் இருக்காங்கன்னு நினச்சா வந்தோம். பட் அதையும் மீறி நிறைய விஷயம் இருக்குது. மூணாவது ஒரு ஆத்மா இருக்குன்னு நினச்சோம். பார்த்தா அது ஆத்மா இல்லை, ஜின்னோட கண்ட்ரோல் இருக்குன்னு ஃபயர் சொன்னார். கடைசியாக ஏஞ்சலை வர வச்சதுக்கப்புறம் அந்த ஜின்னோட ஆக்டிவிஸ் துளி கூட இல்லை, எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏதோ நல்லது செஞ்சுருக்கோன்னு மட்டும் எனக்கு தோணுது. இப்போ சந்தோஷம், நல்லது நடந்தால் சந்தோஷம். அனுஷோட ஆத்மா சாந்தி அடைஞ்சு நிம்மதியாக இருக்கணும்னு நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். நிறைய பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி சில பிரச்சனைகளும் இருக்குது, பீரியட்ஸ்னால ப்ளீடிங் ஆகுறது, இந்த மாதிரிலாம். ஸோ மனசை தளர விடாதீங்க. பசங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே கிடையாது. பட் பெண்களுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் மாரி தான் வாழ்க்கையில் போராடி ஜெயிச்சிட்ருக்காங்க நிறைய பெண்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது பிரச்சனை இருந்தால் மனசை தளர விடாமல் தைரியமாக பேஸ் பண்ணி நீங்களும் ஜெயிக்கலாம். ஓகேவா? இந்த நேரத்தில் வீடியோ பார்க்குற அனைத்து பெண்களுக்கும் ஹேட்ஸ் ஆஃப். இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு இந்த கிளம்புற. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வந்துட்டே இருக்குது. நிறைய ஸ்டேட்டுக்கு போய்ட்டு இந்த மாதிரி நிறைய இடங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். தொடர்ந்து
అవ్వదాం. చాలా అంటే చాలా ఎక్స్ట్రీమ్ డేంజర్గా అయిపోయింది. నేను ఏదో అనుకున్నాను, ఇంకా ఏదో అయింది. సో అందరికీ థ్యాంక్ యూ సో మచ్. సింపుల్ సరిత అన్న సబ్స్క్రైబర్స్ ఆల్మోస్ట్ నాకు కూడా సపోర్ట్ చేస్తున్నారు. ஸோ అందరికీ ரொம்ப நன்றி. ஸோ அப்துல் லிங்க் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்துலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தெலுங்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்பீட் வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மெயினாக வந்தது இதுக்காக தான். அது கண்டிப்பாக நடந்திருக்கும். ஃப்யூச்சரில் வந்து ஒரு வீடியோ எடுத்தால் தான் நமக்கு தெரியும் ஃப்ரீ ஆகிடுச்சா இல்லையான்னு. ப்ரோ ஜெகன் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டதுனால அவனால் பேச முடியல. ஸோ நாங்கள் வெளில போய் சில விஷயங்கள்லாம் பண்ணி எங்களை சேஃப்டி பண்ணிக்கணும். அவ்வளோ இதோடு முடிச்சுட்டு கிளம்புறோம். பாய்.